ஸோ இன்றைக்கி வந்து அந்த நெய் ஃபைட்டு நடந்துச்சு. அதுக்கப்புறமா வெளியில் வந்து இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. யாரெல்லாம் உட்காந்துருக்காங்கன்னா, சாண்ட்ரா, பிரஜன் அண்ட் திவ்யா 3 பேர் உட்காந்துருக்காங்க. திவ்யா வந்து சாப்பிடாம உட்காந்துட்ருக்காங்க. எல்லோரும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்வதி அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. 4 பேர் உட்காந்து அந்த விக்ரமை வந்து மேற்பார்வையாளராக போட்டிருக்காங்கல்ல, ஸோ அவரை பற்றி கொஞ்சம் காசிப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ காசிப் பண்ணிட்டு இருக்கும்போது விக்ரம் வந்து அங்கே வராரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, மேற்பார்வை பண்ணுறதுக்காக பாட்டு பாடிட்டே வராரு. பாட்டு பாடிட்டே வந்து உட்கார்ந்தோடனே அவர் அப்பப்போ ரோலை மாற்றுவார். இப்போ பாட்டு பாடுற ரோல் பண்ணிகிட்ருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிண்டல் அடிக்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, அவர் பல பேரோட ரோல் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் விக்ரமா மார்க் பண்ணுறாங்க. அவரும் சத்தமாக பாடுறாரு. இந்த இடத்துல நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணோம். திவ்யா வந்துட்டு சொல்கிறாங்க, ப்ளீஸ் பாடாதீங்க, இது என்னோட ஸ்பேஸ், நான் கொஞ்சம் சாப்பிடணும்னு வந்து உட்காந்துட்ருக்கேன், இப்போ தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன், பாடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் தான் நான் திவ்யா இவங்க எல்லாத்துலேருந்தும் டிஃபர் ஆகுறாங்கன்னு சொல்கிறேன். ஸோ திவ்யா பாடுறதும் கோவம் தான், திவ்யாவும் கத்துறாங்க. ஆனால் திவ்யா வந்து ஒரு மாதிரி மாக்கிங் ப்ரொவோக்கிங் பாடி லாங்குவேஜ் இல்லாமல் டைரெக்டாக ஃபயர் மாதிரி அப்படியே பட்டாசு மாதிரி வெடிக்கிறாங்க, கோவப்படுறாங்க. சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பாடாதீங்க ப்ளீஸ், எனக்கு என்னோட ஸ்பேஸ்னு. அந்த இடத்துல விக்ரம் பண்ணுறது தப்பு. அவர் வந்து மார்க் பண்ணுறவங்கள அவர் மார்க் பண்ணலாம். அவங்க உண்மையிலே சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான சண்டைக்கு அப்புறம் நிறைய வேலை பார்த்துட்டு ஃபுல் டே அவ்வளோ ஒர்க் பார்த்துட்டு டயர்டாக இருக்குன்னு சொல்லி உட்காந்து சாப்பிட்ற பொண்ணை வந்து இப்படி கத்தி பாட்டு பாடி டிஸ்டர்ப் பண்ணுறது விக்ரம் பண்ணுறது தப்பு தான். அப்போ உடனே விக்ரம் சொல்கிறாரு, நான் ஏன் பாடக்கூடாது, நான் பாடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் பாடுறதுனால இங்கே வைபே ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. உடனே திவ்யா சொல்கிறாங்க, சரி அவர் பாடட்டும், விட்டுருங்க, நான் சொல்லி பார்த்தேன், நியாயமாக சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கல, இனிமேல் அவர் பாடட்டும், நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹை பிச்சில் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா விட்டுறாங்க. உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, நம்ம என்ன சொன்னாலும் அவர் பண்ணுவாருடி அப்படின்னு சொல்லிட்டு, பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி விக்ரமை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறாங்க. லிட்டலாக இது பார்க்குறதுக்கு பசங்க வந்து பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி இது அப்படியே மாற்றி நடக்குது. அப்படி சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, ஊட்டி விடுவீங்களா அப்படின்னு. உடனே அவர் ஊட்டணும்னா சொல்லுங்கள், பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விக்ரம் அவரும் எதுக்கும் அவசரம்ல, அவர் சொல்கிறாரு, ஊட்டணும்னா சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு உடனே, ஓ அப்போ என்ன சொன்னாலும் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலாக யாருக்கு அசிங்கம்னு பார்த்தீங்கன்னா, பிரஜனுக்கு தான் அசிங்கம். அந்த இடத்துல அவர் ஒரு டம்மி மாதிரி பாவம் உட்காந்துட்ருக்காரு. அவர் அட்லீஸ்ட் பிரஜனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கேடு வரக்கூடாதுங்கிறதுக்காகவாது சாண்ட்ரா அந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். உடனே விக்ரம் ஒன்னே சொல்கிறாரு, இல்லை எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அவர் அந்த இடத்துல அவரோட ஒய்ஃப்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு. எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, நான் செய்வேன், என்ன சொன்னாலும் செய்வேன், ஆனால் அதுக்காக எனக்கு ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாரு வந்துட்டு சொல்கிறாங்க, அவர் நம்மளை மேற்பார்வை பார்க்க வந்திருக்காருடி, நம்ம ஸ்பேஸ் ஆக்சுவலாக இன்வைட் பண்ணுறாரு, மேற்பார்வை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, ஓ உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கா, நான் உங்களை அன்லிமிட்டட்ல நினச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக சிரிக்கிறாங்க. எனக்கே உண்மையிலே பார்க்க ஷாக்கிங்காக இருக்குது, இதெல்லாம் நம்ம ரியலாக பார்த்துட்ருக்கோமான்னு. ஆக்சுவலாக விக்ரம் வந்து கொஞ்சம் டீசென்ட்னால இதோடு விட்டுறாரு. இதெல்லாம் வந்து அசீம் மாதிரிப்பட்டவங்கன்னா இனி என்ன வந்து எப்படி திருப்பி திட்டுவாங்கன்னு நினச்சி பார்க்க முடியல. அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா வந்துட்டு சொல்கிறாங்க, நான் ஆக்சுவலி அசீம் இங்கே இண்டிசன் சொல்லலை, அசீம் கிட்ட வாய் கொடுத்தா ஜெயிக்கவே முடியாது, அதுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, டான்ஸ் விட்டு இப்போ பாட்டுக்கு வந்திருக்காருடி, இந்த வாரம் பூரா அவர் பாட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, இவர் வந்து முன்னாடி வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தால், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் வந்து நான் அந்த இடத்துல வரலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்டுட்டு போன விக்ரம் தானே, இப்போ என்னடானா இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ முன்னாடி இப்படி விக்ரம் அப்படி பர்மிஷன் கேட்பார் போல இருக்குது, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறமா பிரஜன் சொல்கிறாரு, பாடட்டும், எவ்வளோ பாடுவார், பாடட்டும் அப்படின்னு சொன்னோடனே பார்வதி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு பிடிக்கல இங்கே இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, திவ்யாவுக்கும் பாருக்கும் அந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் வருது. திவ்யா சொல்கிறாங்க, உங்கள் தலை அங்கே தானே நிற்கிறாங்க, இவர் உங்களுக்கு தலை இல்லை, எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து எஃப்ஜே ரெஃபர் பண்ணுறாங்க. அப்புறமா விக்ரம் சொல்கிறாங்க, நான் அட்டெம்ப்ட் பண்ணுவேன், என்ன வேணால் பண்ணுவேன், வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே பிரஜன் சொல்கிறாரு, ட்ரை பண்ணட்டும், மேனேஜராக இருக்கும்போதே நல்லா ட்ரை பண்ணார்ல, அப்படி திவ்யா நான் கால் ஆட்டுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மாதிரி கால் ஆட்டிகிட்டு இருக்காரு. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லைங்கிற கேஸில் தான் அங்கே வருது. அந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம், அவங்க சாப்பிட்றத மட்டும் அவர் பண்ணியிருக்க வேண்டாம்னு எனக்கு தோணுச்சு. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.